இஸ்ரேல் படைகள் வெளியேறின 5 நிமிஷத்தில் மீண்டும் காசா ஹமாஸின் கையில் வந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள், குறிப்பாக 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலா ஹமாஸா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 31% பேர் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. சையத் அல் மாலிக் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஹேவ் அவர் ஃபிங்கர் ஆன் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது துப்பாக்கியோட ட்ரிக்கரில் நாங்கள் விரலை வச்சுட்டு தயாராக இருக்கிறோம். இந்த போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் ஏதாவது குளறுபடி பண்ணாங்கன்னா, ஆனால் பொலிட்டிக்கலாகவும் ப்ளஸ் இந்த வேர்லையும் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னா ஹவுதி படைகள் தான். இப்போ காசாவில் 15 மாதத்துக்கு பிறகு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 3 கைதிகளை ஹமாஸ் விடுதலை பண்ணாங்க. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் இருந்த 90 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ 2ஆம் கட்டமாக ஜனவரி 25ஆம் தேதி 4 கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்கிறாங்க. அதற்கு பதிலாக 120 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்கிறாங்க. இப்போ 15 மாதங்களாக உணவு, குடிநீர் எதுவுமே, எரிபொருள் எதுவுமே இல்லாத நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் 500 ட்ரக்கில் உதவி பொருட்கள் வந்திருக்கு, இன்க்ளூடிங் ஃபியூல் உட்பட. இப்போ 2ஆவது நாள் 600 ட்ரக்ஸில் உதவி பொருட்கள் காசாவுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 15-16 மாதங்களாக கடுமையான பாதிப்பை சந்தித்திருந்த இந்த காசா மக்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு வராங்க. இயல்பு வாழ்க்கை திரும்ப முடியாது, இருந்தாலும் இந்த அன்றாட தேவைகள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த 15-16 மாதங்களாக இஸ்ரேல் இவ்வளோ பெரிய போரை நடத்தி அவங்க சொன்னது என்னென்னா, ஹமாஸை அழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் படைகள் வெளியேறின 5 நிமிஷத்தில் மீண்டும் காசா ஹமாஸின் கையில் வந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாலஸ்தீனியன், அதாவது ஹமாஸினுடைய போலீஸ் அவங்க ஒரு பக்கமும், ஹமாஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அதாவது ஆல்ரெடி காசாவை கையில் வச்சுருந்த ஹமாஸினுடைய இராணுவ பிரிவும் அந்த பகுதிகளை முழுமையாக கைப்பற்றியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா வடக்கு காசாவில் இந்த காசா சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியையே அவங்க வித்தின் 5 மினிட்ஸில் மீண்டும் கைப்பற்றி இப்போ இந்த நெட்ரிசம் காரிடர் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த காரிடருக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் வடக்கு காசா. வடக்கு காசாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காசா சிட்டியுமே ஹமாஸின் கையில் வந்திருக்குது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தான் இந்த நிவாரண பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 15-16 மாதங்களாக இஸ்ரேல் நடத்தின இந்த போர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வேடிக்கையானது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கான ஆதரவு பெருகி இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த விவரம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வெளியாகியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள், குறிப்பாக 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலா ஹமாஸா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 31% பேர் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் இஸ்லாமியர்கள் 30% கிடையாது, இஸ்லாமியர்கள் கம்மி தான். ஆனால் 31% பேர் முஸ்லீம் அல்லாத அமெரிக்கர்கள், முஸ்லீம்கள் உட்பட முஸ்லீம் அல்லாதவர்களும் சேர்த்து 31% பேர் இளைஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஹமாஸ் அமைப்புக்கே ஆதரவு, டைரெக்டாக, அதாவது பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கிறது வேறு, நாங்கள் டைரெக்டாக ஹமாஸவே ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த ஏஜ் குரூப்போடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20%க்கு 21% அமெரிக்கர்கள் ஹமாஸை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கிறீங்களா இல்லை இஸ்ரேல் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டால் இன்னும் அதனுடைய பெர்சன்டேஜ் அதிகமாகலாம். அதுமாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டன் மாதிரியான நாடுகளில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ உலக அரங்கத்தில் இஸ்ரேல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் கம்மி தான், ஒரு 4-5% பேர் தான் இருப்பாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் ஏன் ஹமாஸை போய் ஆதரிக்கணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த மண்ணினுடைய அமைப்பு, அது ஒரு தீவிரவாத பயங்கரவாத அமைப்புன்னு அமெரிக்கா பெரிய பிரச்சாரம் பண்ணால் கூட அமெரிக்காவில் உள்ளவர்களே, அந்த இளைஞர்களே 30% பேர் அதை நம்பலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்காவின் பிரச்சாரத்தை அவங்க நம்பலை. ஹமாஸ் அவங்க தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பலை, அமெரிக்க இளைஞர்களே நம்பலை. அதனால அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. செங்கடல் அப்படிங்கிறது உலகத்தினுடைய கிட்டத்தட்ட 20% வர்த்தகம் நடைபெறக்கூடிய பகுதி. அந்த பகுதி இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு பிறகு ஏமன் ஹவுதி படைகள் தொடர்ந்து அதை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை தடுத்தாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்க, பிரிட்டன் கப்பல்களை தடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனுடைய தலைவர் சையத் அல் மாலிக் அல் ஹவுதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஹேவ் அவர் ஃபிங்கர் ஆன் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது
துப்பாக்கியோட ட்ரிக்கரில் நாங்கள் வந்து விரலை வச்சுட்டு தயாராக இருக்கிறோம். இந்த போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் ஏதாவது குளறுபடி பண்ணாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை அழுத்திடுவோம் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா மீண்டும் தாக்குதலை தொடங்கிடுவோம் அப்படிங்கிறார். இப்போ வந்து அவங்க தாக்குதலை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்க வந்து என்னென்னா இனிமேல் வந்து செங்கடல் போக்குவரத்தை நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் இஸ்ரேல் கப்பல்கள் சென்றால் நாங்கள் தாக்குவோம். இஸ்ரேல் நாட்டை சேராத மற்ற கப்பல்களை நாங்கள் வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீழ்த்தவே முடியாத ஒரு சக்தியாக இந்த ஏமன் ஹவுதி படைகள் தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. இப்போ ஹமாஸு வந்து மிகப்பெரிய அவங்க பொலிட்டிக்கலாக வெற்றி பெற்றாலும் கூட மிகப்பெரிய பாதிப்பை ஹமாஸ் சந்திச்சிருக்கிறாங்க. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் பொலிட்டிக்கலாக அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே போல் ஹிஸ்புல்லா அவங்க வந்து பொலிட்டிக்கலாக அவங்களும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மிகப்பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் இழப்புகள் காசாவோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் இழப்புகள் குறைவு தான் அப்படின்னாலும் பொலிட்டிக்கலாக இஸ்ரேல் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கலாகவும் ப்ளஸ் வந்து இந்த வேர்லையும் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னா ஹவுதி படைகள் தான். அவங்க மீது வந்து நிறைய தாக்குதல்கள் நடந்தாலும் கூட அதற்கு இணையான எதிர் தாக்குதல்கள் அவங்க அதற்கு ஈக்குவலாக நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் அதை விட கூடுதலாக நடத்தியிருக்கிறாங்க. அதே இந்த அவங்க பொலிட்டிக்கலாக எவ்வளோ பெரிய அவங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்குதுன்னா அமெரிக்கா, பிரிட்டன் மற்ற ஐரோப்பிய நாடுகள் இவங்களால இந்த ஏமன் ஹவுதி படைகளை கட்டுப்படுத்தவே முடியல. கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்கள கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரவே முடியல. இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஹிஸ்புல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இஸ்ரேலோட ஹிஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. இப்போ இது வந்து என்னென்னா ஹிஸ்புல்லா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா காசா மீதான தாக்குதலை நிறுத்தினா தான் நாங்கள் வந்து தாக்குதல் நிறுத்தோம்னு சொல்லி தான் ஹிஸ்புல்லா வந்து தாக்குதலை தொடங்கினாங்க. அதற்கு வந்து இஸ்ரேல் பதிலடி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தா இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளே நுழைஞ்சதை நாம் வந்து பார்த்தோம். ஆனால் நுழைஞ்சும் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, லெபனானில் எந்த ஒரு பெரிய பகுதியும் கைப்பற்ற முடியல. எல்லையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கிராமங்கள், ஒரு சிறிய நிலப்பகுதிகளை அவங்க வந்து ஆக்கிரமிச்சுட்டு இது பண்ணாங்களே தவிர அதையுமே அவங்களால ஹோல்டு பண்ண முடியல. தொடர்ந்து டெய்லியும் தாக்குதல்கள் எதிர்கொண்டு தான் வந்தாங்க. கடைசி வரைக்கும் ஹிஸ்புல்லா வந்து கடுமையான பதிலடி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு உலக நாடுகள் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2 பேர் சண்டை போட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது, அமைதி நிலவணும் அப்படிங்கிறது தான். அந்த அமைப்பில் உலக நாடுகளுடைய கோரிக்கையை ஏற்று ஹிஸ்புல்லா என்ன செய்கிறாங்க, ஏன்னா முதல்ல இங்கே தாக்குதலை நிறுத்தினா தான் காசாவிலும் அங்கே ஒரு அமைதி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அமைதி உடன்படிக்கைக்கு ஒத்து வராங்க. இஸ்ரேலும் ஒத்து வராங்க. இப்போ அதுலேயுமே ஹிஸ்புல்லாவுக்கு எந்த தோல்வியுமே கிடைக்கல. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய டிமாண்ட் என்னென்னா அந்த லித்தானி லிவர் அந்த ஆற்றிற்கு அப்பால் வந்து ஹிஸ்புல்லா போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்ரேலுடைய டிமாண்ட். அந்த டிமாண்ட் வந்து நடக்கலை. தற்காலிகமாக ஹிஸ்புல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த சர்வதேச அமைதிப்படை, ஐநா மன்றத்தினுடைய அமைதிப்படை, அதே போல் லெபனானுடைய அரசாங்கம் அவங்கள வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த எல்லைப்பகுதியில் நிறுத்திட்டு இவங்க வந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க வந்து அவங்க எப்போனாலும் அவங்க இதற்கு முன்பும் அதே மாதிரி நடந்திருக்குது. இதற்கு முன்பும் அவங்க வந்து பின்வாங்கிட்டு பிறகு மீண்டும் வந்து தேவை அப்படிங்கும்போது அவங்க அந்த பகுதிக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க பொலிட்டிக்கலாக அவங்களுக்கும் பெரிய தோல்வி இல்லை, இழப்புகள் நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கலாக அவங்களுக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. இந்த காசா போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லாவும் வந்து ஆதரிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது.